இன்னைக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல கால்சியம் டேப்லெட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கால்சியம் யார் யார் எடுத்துக்கலாம், கால்சியம் எடுக்கலைன்னா என்னென்ன நம்ம ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கால்சியம் எடுக்கலைன்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சின்ன வயசுல நிறைய பேருக்கு கை கால் வலிக்குதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயின்ல வலிக்குதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால தான். இதனால தான் கால்சியம் கிடைக்கிறதுல அப்படின்னா இப்போ இருக்க ஃபுட் ஹேபிட்டு அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஜங்க் ஃபுட்டு, கெமிக்கல் ஃபுட்டாக தான் எல்லாமே வருது. நேச்சுரலாக நம்ம அதிகமாக சாப்பிட்றது இல்லை. இதனால தான் நம்மளுக்கு கால்சியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால தான் கை கால் வலி, ஜாயின்ல வலிக்குது. இது எல்லாமே இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும் போது டீத்தில் நிறைய பேருக்கு பிளட் லீக்கேஜ் ஆகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால தான். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ராங்காகவே இருக்காது, நடக்கவே முடியாது, போன் ரொம்ப வீக்காக இருக்கும். போன் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா கால்சியம் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் விமனுக்கு தான் கால்சியம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு டெலிவரி டைம்லும் சரி, அவங்க ஃபீட் பண்ணும் போதும் சரி கால்சியம் நிறைய செலவாகும். அப்போ விமன் தான் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ 12 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கை கால் வலி இருக்குது. ப்ரஷ் பண்ணும்போது டீத்தில் பிளட்டு வருது, போன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னாலும் கால்சியம் டேப்லெட் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த கால்சியம் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய கால்சியம் பாடியில் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஜாயின்ல வலிக்குது, கை மடக்க முடியல, எனக்கு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நடக்க முடியல, எனக்கு ப்ரஷ் பண்ணும்போது டீத்தில் பிளட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் போன் ரொம்ப வீக்காக இருக்குது, அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஹெர்பலைஃப் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கலாம். இந்த கால்சியம் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராப்ளத்துலேருந்து பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த கால்சியம் டேப்லெட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் கால்சியம் டேப்லெட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், ஹெர்பலைஃப் கால்சியம் டேப்லெட் உங்களுக்கு தேவைனாலும் டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.